ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உஷாராணி இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேசிக் எடுக்க போறோம். பேசிக் அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துல இருந்து வந்திருக்காங்க, சம்பாக்குளம் திருப்பரங்குன்றம். பேசிக் கிளாஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இங்கிட்டு வாங்க. பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நீங்க வண்டியவே ஓட்ட முடியும், சரிங்களா? இது வந்து பிரேக்கு. இந்த பிரேக்ல நம்ம வந்து எப்பயுமே 4 விரல் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4 விரலோட சேர்த்து இழுத்து பிடிச்சாதான் பிரேக் நமக்கு என்ன பண்ணும், நல்லா இழுத்து நிக்கும். இல்லன்னா என்ன பண்ணுது, இப்படி ஒரு விரல் 2 விரல பிடிச்சோம்னா பிரேக் நிக்குமா? நிக்காது. அதுக்குதான் 4 விரலோட எப்பயுமே நம்ம பிரேக் என்ன பண்ணணும், சேர்த்துதான் பிடிக்கணும். இந்த பிரேக் என்ன பிரேக், இந்த பிரேக் என்ன பிரேக்னு பாத்தீங்கன்னா இது லெஃப்ட் பிரேக், இது என்ன பிரேக்னா ரைட் பிரேக், சரிங்களா? லெஃப்ட் பிரேக் வந்து பேக் வீலோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பிரேக் ரைட் பிரேக் வந்து ஃப்ரண்ட் வீலோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து இந்த பிரேக் பிடிக்கிறதுனால வண்டி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வண்டி வந்து நம்ம பிரேக்க பிடிக்கிறப்ப கொஞ்சம் வந்து வண்டி வந்து சடனா என்ன பண்ணாது, ஸ்கிட் ஆகாது. ஆனா இந்த பிரேக்கை நம்ம சடனா பிடிச்சோம்னா வண்டி என்ன ஆகும், ஸ்கிட் ஆகும். அதனாலதான் நம்ம வந்து இந்த பிரேக்கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது, சரிங்களா? அதனாலதான் நம்ம இந்த பிரேக்கை வந்து பிடிக்கிறோம். இந்த பிரேக்கை நம்ம எப்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நம்ம ஷடன் பிரேக் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஷடன் பிரேக் வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம போய்கிட்டே இருக்கோம், வண்டியில நம்ம போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது இப்ப ஒரு குழந்தையோ ஒரு ஆடு மாடு ஏதோ ஒண்ணு வருது, அப்ப நமக்கு டக்குன்னு குறுக்க வந்துருச்சுன்னா அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, டக்குன்னு பிரேக் பிடிச்சாலும் கொஞ்சம் தூரம் போய் தான் வண்டி நிக்கும். அப்ப நம்ம சடன் பிரேக் பிடிக்கிறதுனால என்ன ஆகும், வண்டி சடனா நிக்கும். அப்ப அதுக்கு இந்த பிரேக் பிடிச்சு இந்த 2 பிரேக்கை சேர்த்து பிடிச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும், சடன் பிரேக் ஆகும். அப்ப நமக்கு வந்து சடன் பிரேக் வந்து யூஸ் பண்றது இந்த மெத்தட் தான், சரிங்களா? இந்த பிரேக் பிடிச்சு 2 பிரேக்கையும் சேர்த்து சடன் பிரேக்கா நம்ம யூஸ் பண்றோம், ஓகேங்களா? இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த இது வந்து டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைட் சுவிட்ச் ஆன் பண்ணி, இது வந்து டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச். பவர் நமக்கு கூட வேணுமா பவர் வந்து கம்மியா வேணுமா அப்படின்றதுக்கு தான் இந்த இது, ஓகேங்களா? இதுக்கு பேர் டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச். அப்ப நம்ம பவர் வந்து கூட வேணும். பவர் கூடனா நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம், நைட் நேரத்துல. அதாவது இப்ப இருட்டான இடமா, இப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சுன்னா நம்ம வெளிச்சமா இருக்கும். அப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், பவரை கம்மியா யூஸ் பண்ணணும். வெளிச்சமே இல்லாத பகுதியில பிரைட்டா யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு பேர் தான் டிம் அண்ட் பிரைட், சரிங்களா? இப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் வந்து எதுக்குங்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நேரா ஒரு ரோடு, இந்த ரோட்ல நேரா போயிட்டு இருக்கோம், 2 ரோடு பிரியுது. அப்ப பின்னாடி வரவங்களுக்கு நீங்க லெஃப்ட் டர்ன் பண்றீங்களா ரைட் டர்ன் பண்றீங்களான்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இண்டிகேட்டர்ன்றது அட்வான்ஸாவே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்ப 10 ஸ்டெப்புக்கு முன்னாடியே ஒரு 20 மீட்டர், ஒரு 10 மீட்டர் 20 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், அட்வான்ஸா நம்ம இண்டிகேட்டரை வந்து போடணும். அப்ப லெஃப்ட் சைடு டர்ன் பண்றீங்கன்னா இந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும். இப்ப ரைட் சைடு நான் டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரைட் இண்டிகேட்டர் போடணும். இப்படி நடுவுல லாங்கா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும், சரிங்களா? லெஃப்ட்னா இந்த சைடு, ரைட்னா இந்த சைடு, லெஃப்ட் இங்கிட்டு ரைட் இங்கிட்டு, நடுவுல புஷ் பண்ணா ஆஃப், சரிங்களா? இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாரன். ஹாரன் நம்ம வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் சொல்லுங்க? யாரும் போனாங்கன்னா நம்ம வெரி குட். யாரு போனாங்கன்னா நம்ம ஹாரன் யூஸ் பண்றோம். முன்னாடி போகும்போது நகராம போறாங்க, ஒரு குழந்தை போறாங்க, ஒரு ஆடு மாடு போகுது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹாரன் அடிச்சு நான் பின்னாடி வரேன், நீங்க வந்து கொஞ்சம் விலகுங்க அப்படி. அது பேர் வந்து எச்சரிக்கை சிக்னல். இண்டிகேட்டர் போடுறது எச்சரிக்கை தான், ஹாரன் அடிக்கிறது எச்சரிக்கை தான். டேர்னிங்ல திரும்ப போறோம்னா நான் ஒரு 10-20 மீட்டருக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், ஹாரனும் அடிக்கணும் இண்டிகேட்டரும் போடணும், சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணணும், ஹாரன் அடிச்சுதான் டேர்னிங்கே பண்ணணும், ஓகேங்களா? இப்ப இது 3 புரியுதா? ஓகேவா? இப்ப இந்த சைடு ஓகே. இப்ப இந்த சைடு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சைடு இந்த பிரேக்கை பத்தி சொல்லிட்டோம். இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர். இந்த கோடுக்கு நேரம் இந்த நம்ம மொழி இருக்கணும். இந்த சைடு கொடுத்தா கூடும், இந்த சைடு கொடுத்தா குறையும். கூட்டுற லெவல் கை வந்து என்ன வரணும், குறைக்க வரணும். கூட்டுறது இங்கிட்டு, குறைக்கிறது இங்கிட்டு, சரிங்களா? இப்ப இது என்ன மேம் அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன சொல்லியிருக்கோம், ஹெட்லைட் சுவிட்ச் சொன்னோமா? இத போட்டுதான் நம்ம டிம் அண்ட் பிரைட் யூஸ் பண்ணணும்.
இதை போட்டு இதுதான் ஹெட்லைட் சுவிட்ச். இந்த இதை ஆன் பண்ணோம்னா இங்க என்ன ஆயிரும், லைட் எரியும். லைட் எரியும். சரிங்களா? இது என்னன்னு மேடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்ஃப் பட்டன். செல்ஃப்னா என்ன மேம் அப்படின்னா பேட்டரியில வண்டி ஆன் ஆகுறது பேர் தான் செல்ஃப் பட்டன். சரிங்களா? அது எப்படி மேம் ஆன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து சாவி. சாவி சாவியுடைய டைரக்ஷன். சரிங்களா? இப்படி கொடுத்தோம்னா ஆன் ஆகும், இப்படி கொடுத்தோம்னா ஆஃப் ஆயிரும். இதே வந்து சைட் லாக் எப்படி பண்ணணும்னா வண்டியை இப்ப நிப்பாட்டிட்டோம், சைட் லாக் பண்ணணும். இல்லைன்னா வண்டி என்ன பண்ணிடுவான், யாரும் எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இதை வந்து புஷ் பண்ணி இப்படி எடுத்துட்டோம்னா சைட் லாக் ஆயிடும். இதை ஓபன் பண்றது எப்படின்னா அதே மாதிரிதான், சாவியை புஷ் பண்ணி 1 2 ஆன் ஆயிடும். இப்போ நம்ம செல்ஃப் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சாவியை வந்து ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாவி பட்டனை ஆன் பண்ணி இந்த பட்டனை வந்து லேசா அப்படி அழுத்தி விட்டோம்னாலே செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? இப்ப சாவி ஆன் ஆஃப் நீங்க தெரியுதா? தெரியுது. இது என்ன சொன்னோம், செல்ஃப் எடுக்கிறது. வெரி குட், சூப்பர். இது என்ன சொன்னோம், வந்து நம்ம ஆக்சிலேட்டர். இந்த சைடு கொடுத்தா கூடும், இந்த சைடு கொடுத்தா குறையும். சரிங்களா? இப்ப இது எதுக்கு கொடுத்துருக்காங்க மேம், இது எதுக்கு மேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சைடு மிரர். இதுக்கு பேரு எதுக்கு மேம் சைடு மிரர்னா என்ன மேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இப்ப வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், வண்டி ரன்னிங்ல இருக்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு சைடு அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம திரும்பி திரும்பி பார்க்க முடியாது. அப்ப வண்டி வந்து ரன்னிங்ல இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி வியூவை பாக்குறதுக்காக தான் இந்த சைடு மிரர். ரைட் சைடு பாக்குறதுக்கு ரைட் மிரர், லெஃப்ட் சைடு பாக்குறதுக்கு லெஃப்ட் மிரர். நம்ம வண்டியில ஏறி உட்காந்தோடனே மிரர் வியூ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வண்டியில ஏறி உட்காரும். சரிங்களா? அதுக்குதான் இந்த 2 மிரர். இப்ப இது புரிஞ்சிருச்சு. இப்ப இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது என்ன டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது டிஸ்பிளே. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர். இந்த ஸ்பீடா மீட்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஆக்சிலேட்டர் கூட்ட கூட்ட நமக்கு என்ன ஆகும், இந்த முள்ளு வந்து நாண்டுட்டே இருக்கும். அப்ப இப்ப நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க, நான் பிகினரா இருக்கேன், நான் எந்த ஸ்பீட்ல போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 10ல இருந்து 20க்குள்ளதான் நீங்க ஸ்பீடே போகணும். நல்லா பழகுனதுக்கு அப்புறம் தான் 20க்கு மேல நம்ம தாண்டணும். அதுக்கடையில நம்ம வந்து 10க்குள்ளதான் ஓட்டணும். இப்போ ஓட்டுறப்ப 10, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டோம்னா 20 போய்க்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம்னா 30, அந்த மாதிரி. இப்போ இது என்ன மேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் பெட்ரோல் போடுற ஃபியூல் கேஜி. இப்ப இது வந்து ஃபுல் டேங்க். இது இந்த ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா அந்த ஒயிட் கலர் கோடு இருக்கு பாருங்க, தெரியுதா, இத்தினூண்டா தெரியுது பாருங்க. அதுக்கும் கீழே வந்தா கீழே அந்த கோடு வரையில் நம்ம என்ன பண்ணிடணும், பெட்ரோல் வந்து போட்டுறணும். இந்த ரெட் கலர் கோடு வர வரைக்கும் பெட்ரோல் போடாம இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆமா, இதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணா வண்டி என்ன தெரிஞ்சிடும். அதுக்குதான் இருந்தது. இது 2 என்ன மேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்ப இண்டிகேட்டர் போட்டோம், தெரியுதா? இந்த இப்ப இண்டிகேட்டர் போட்டோம் பாருங்க, லைட் எரியுதா, தெரியுதா? முன்னாடி பாருங்க, முன்னாடியும் எரியும், முன்னாடி எரியுதா, லெஃப்ட் இண்டிகேட்டர் எரியுதா, இந்த சைடு எரியுதா, அதே இது பின்னாடியே எரியும். ஓகேங்களா? பின்னாடி எரியுதான்னு பாருங்க, தெரியுதா? இதே ரைட்டு போடுறோம், முன்னாடி எரியும் பின்னாடி எரியும். அப்ப இது நம்ம போட்டிருக்கோமா என்னன்னு பாக்குறதுக்கு தான் இந்த டிஸ்பிளே. நம்ம போய் முன்னாடி எட்டி பார்க்க முடியுமா? அப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிஞ்சா என்ன பண்ணிக்கலாம், லைட் எரியுதுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, இதுவும் வந்து ஹெட்லைட் சுவிட்ச். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நைட் வந்து சாவி ஆன் பண்ணோம்னா இது வந்து தெரியும். இது வந்து தெரியும், நைட்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஹெட்லைட் வந்து ஆன் ஆயிரும், வண்டி வந்து ரேசிங் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆயிரும். இப்ப பாருங்க, தெரியுதா, தெரியுதா? அப்ப நமக்கு இதுலயும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்குதான் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாவி ஆன் பண்ணோடனே இங்க பச்சை லைட் எரியும். பச்சை லைட் எரிஞ்சா வண்டி வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பச்சை லைட் எரியுதுன்னா வண்டி என்னவா இருக்கு, ஆன்ல இருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதே வந்து வண்டியை மூவ் பண்றோம்னா இந்த லைட் எரிஞ்சிடும். அப்ப வண்டி வந்து நம்ம வந்து ரன்னிங் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப இன்ஜின் கண்டிஷன் நல்ல லெவல்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்ப இந்த இதெல்லாம் ஓகே. இப்ப இந்த சைடு வாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் சைட் ஸ்டாண்ட். இதை இப்படி முன்னோக்கி தள்ளினோம்னா ஸ்டாண்ட் வந்து போடுறது, இதை இப்படி பின்னோக்கி தள்ளினோம்னா ஸ்டாண்டை வந்து எடுத்து வருது. அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கை இருக்கு பாத்தீங்களா,
இந்த கையை வந்து இப்படி வச்சு ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணி நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இப்படியே போட்டீங்கன்னா ஸ்டாண்டு போட்டுடலாம். லைட்டா வண்டி என்ன பண்ணணும், லைட்டா முன்னோக்கி இப்படி சாய்க்கணும். அதே மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப வண்டி என்ன பண்ணிக்கணும், நிமித்திக்கிட்டு தான் ஸ்டாண்டவே எடுக்கணும். புரியுதா? ஸ்டாண்ட் போடுறப்ப லைட்டா அந்த பக்கம் சாய்ச்சுக்கிறோம். புரியுதா? ஹேண்ட்பார் அப்படி பிடிச்சுக்கிறோம், அந்த பக்கம் சாய்ச்சுக்கிறோம். சாய்ச்சிட்டு ஸ்டாண்ட் போடுறோம். போட்டுட்டோம். இப்போ ஸ்டாண்டை எடுக்கிறப்ப வண்டியை நிமித்திக்கிறோம். லைட்டா இங்க என்ன பண்ணிடும், வண்டியை வந்து நல்லா பிடிச்சுக்கிறோம். பிடிச்சிட்டு ஸ்டாண்டை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து சைட் ஸ்டாண்ட். இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மெயின் ஸ்டாண்ட். மெயின் ஸ்டாண்ட் வந்து எதுக்கு மேம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வண்டிக்கு வந்து ஏர் செக் பண்றோம்னா நம்ம மெயின் ஸ்டாண்ட் போட்டு தான் ஏர் செக் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து ஒரு வேற எதுவும் கண்டிஷன் வந்து இதா இருக்குன்னா மெயின் ஸ்டாண்ட் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். கிக் ஸ்டார்ட் பண்ணணும்னாலே நம்ம வந்து மெயின் ஸ்டாண்ட் போட்டு தான் கிக் ஸ்டார்ட்டே பண்ணணும். சரிங்களா? மெயின் ஸ்டாண்ட் எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா இந்த 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 இது இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை நல்லா இப்படி பம்ப் பண்ணணும். இப்படி இப்படி பம்ப் பண்ணோம்னாலே வண்டி என்ன ஆயிரும், ஆனா நல்லா அழுத்தம் என்ன பண்ணணும், நல்லா கொடுக்கணும். கொடுத்தோம்னாலே ஈஸியா ஆயிரும். இப்ப எப்படி மேம் நீங்க வந்து கிக் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம மெயின் ஸ்டாண்ட் போட்டோம். மெயின் ஸ்டாண்ட் போட்டா நமக்கு கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸி, ஏர் செக் பண்றது ஈஸி. சரிங்களா? இப்ப கிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். சாவி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு இந்த இது இருக்கு பாருங்க, இந்த இதை ஒரே ஒரு அழுத்து தான் நல்லா, ஆனா என்ன பண்ணணும், ஓங்கி மிதிக்கணும், நல்லா சாப்பிடணும். சரிங்களா? ஆஃப் வந்து இப்படியே ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் கிக் ஸ்டார்ட். இது இப்போ ஏர் ஏர் வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணணும்னு சொன்னோம். ஏர் எதுக்கு மேம் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது 2 டேஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பா ஏர் செக் பண்ணணும். பெட்ரோல் அளவை பார்த்துக்கணும். பெட்ரோல் போறப்ப 2 டேஸ்க்கு ஒரு தடவை ஏர் செக் பண்ணணும். அது எப்படி மேம் செக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, பேக் வீலுக்கு 40 நம்ம வந்து வைக்கணும், ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து 30 வைக்கணும். சரிங்களா? இதுதான் ஏர் ஏர் செக் பண்றது. அந்த ஏர் இருக்கு பாத்தீங்களா, மெயின் ஸ்டாண்ட் போட்டுக்கணும், பேக் வீல்ல 40 வைக்கணும், ஃப்ரண்ட் வீல்ல 30 வைக்கணும். ஓகேங்களா? 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும், ஆயில் சர்வீஸ் கண்டிப்பான முறையில பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி மேம் பெட்ரோல் போட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சாவி இந்த சைட்ல வந்து ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணி இந்த இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும், பெட்ரோல் வந்து ஓபன் பண்ணி பெட்ரோல் போட்டுக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்கி. தேவையில்லை பொருளை நம்ம டிக்கியில வச்சுக்கலாம். லாக் பண்றது ரொம்ப சிம்பிள். இது வந்து சீட் அப்படி இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் பேசிக். புரியுதா? இப்ப பேசிக் அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ உஷாராணிக்கு வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வந்து நம்ம வந்து கத்துக் கொடுக்க போறோம். பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3 வகையான பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா? நம்ம சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் 3 வகையான பேலன்ஸை நம்ம கண்டிப்பான முறையில பண்ணணும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பதான் நமக்கு வந்து வண்டி வெயிட்டும் தெரியும், நம்மளுடைய பேலன்ஸும் வண்டிக்கு கொடுக்கும். சரிங்களா? அது வந்து எப்படி மேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் முறையா வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி வண்டியில ஏறி நிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டாண்டை எடுத்துட்டு சும்மா அங்கேயே நில்லுங்க. ஸ்டாண்டை எடுத்துட்டு அதாவது இந்த 2 ஹேண்ட்பார்லையும் நம்மளுடைய 2 கையையும் ஹோல்டு பண்ணணும். சரிங்களா? அதாவது ஹோல்டு பண்றப்ப எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த 2 கையையும் இப்படி வச்சு இப்படி ஹோல்டு பண்ணிடணும். பண்ணிட்டு நேரா ரோடு பார்க்கணும். ரோடு பார்த்து வண்டிக்கு நம்மளுக்கும் இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருந்தா போதும். ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி வச்சீங்கன்னாலும் பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும். லைட்டா வண்டிக்கும் உங்களுக்கும் இந்த இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வச்சு நேரா ரோடு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், புஷ் பண்ணி தள்ளணும். இது ஒரு வகையான பேலன்ஸ். சரிங்களா? இப்படியே தர பார்க்க கூடாது. நீங்க தர பார்த்து பழகினீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம தரதான் பார்க்கணும். இப்ப இது ஒரு வகையான பேலன்ஸ். இதை நம்ம என்ன பண்ண போறோம், 1 மணி நேரம் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரேக்கை பிடிச்சுக்கணும். பிரேக்கை பிடிச்சு வண்டியில வந்து ஏறி உட்காரணும். ஏறி உட்கார்றப்ப ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கால் தரையில இருக்கணும். ஒரு கால் தரையில இருந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபுட்போர்ட்ல காலை வச்சு இப்படி ஏறுவாங்க.
அப்போ வண்டி நம்மள அறியாமலே என்ன பண்ணிடும், சாயும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அலாக்கா தூக்கி காலை வந்து கீழே இந்த தரையில படுற மாதிரிதான் காலை வந்து என்ன பண்ணணும், போடணும். போட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரேக்ல 4 விரல் வைக்க கூடாது. இப்ப வண்டியை நம்ம முன்னோக்கி தள்ளுறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி பேலன்ஸ் இருந்தாதான் நம்மளால வந்து வண்டியை ஓட்ட முடியும். அப்ப ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி. சரிங்களா? இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், ரொம்பவும் தள்ளி வைக்க கூடாது. வண்டிக்கும் நம்மளுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சாதான் இடிக்காம இருக்கும். சரிங்களா? ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, இந்த மாதிரி பேலன்ஸ். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வகையான பேலன்ஸ். இத ஒரு 1/2 hour நம்ம பண்ணணும். பண்ணிட்டு அடுத்து 2 பிரேக்கையும் பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு 2 காலையும் இப்படி தூக்கி வச்சு நம்ம கீழே இறக்கணும். ஏன் அந்த பேலன்ஸ் பண்ண சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, வண்டி வந்து இப்ப லெஃப்ட் சைடு சாயுது ஹேண்ட்பார், அப்ப ரைட் சைடு ஹேண்ட்பார் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப ரைட் சைடு சாயுது, அப்ப என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஹேண்ட்பாரை அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதை ஏன் நம்ம எங்களை பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணி கீழே வச்சே தான் பேலன்ஸ் பண்ணி ஓட்டுவீங்க. அப்ப சடனா நல்லா பேலன்ஸ் வந்து காலை தூக்கி குயிக்கா மேல வைங்கன்னா உங்களுக்கு வராது. அப்ப அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ். சரிங்களா? 2 காலையும் தரையில இருந்து டக்குன்னு குயிக்கா தூக்கி இப்படியே வைக்கணும். கால் வந்து ஆடக்கூடாது, வண்டியும் ஆடக்கூடாது. ஆனா 2 காலையும் தான் ஒன்னா தூக்கணும், 2 காலையும் தான் இறக்கணும். ஈவனா தூக்கணும், ஈவனா இறக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த பேலன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உஷாரா அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற வீடியோ சொல்லி கொடுக்க போறோம். ஸ்டார்ட் பண்றது எப்படி, இப்ப ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க, நிமித்துக்கோங்க வண்டியை, நிமித்து ஸ்டாண்ட் எடுங்க. இப்ப பிரேக்கை பிடிச்சு ஏறி உட்காருங்க, ஏறி உட்காருங்க. காலை வந்து அழகா தூக்கி போடணும். சரிங்களா? இதை வச்சு பேலன்ஸ் பண்ணி, இந்த இதை பேலன்ஸ் வச்சு கீழே வச்சு போடக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. சரிங்களா? இப்ப பிரேக்ல 4 விரல் வச்சுக்கோங்க. சாவியை வந்து கிளாக் டிவைஸ் படி ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்ப அந்த பிரேக்ல பிரேக்கால 4 விரல வச்சு பிரேக் வந்து அழுத்துங்க. இப்ப செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. கட்ட விரலால செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்டார்ட் பண்ற மெத்தட். சரிங்களா? இப்ப என்னென்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் வந்து சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டீங்க. இப்ப வந்து இந்த பிரேக்கை வந்து 4 விரலால அழுத்தி விட்டீங்க. இந்த செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த இதை வச்சு அழுத்துறீங்க. சரிங்களா? அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ற மெத்தட். ஓகேங்களா? இது ஈஸியா இருக்கா? ஆஃப் பண்ணுங்க. இப்ப வண்டிய வந்து மூவ் பண்ண போறோம். எப்படி மூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சாவி ஆன் பண்ணுங்க, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க, பட்டன் அழுத்துங்க. நல்லா பிரேக்க பிடிச்சு அழுத்தணும். இப்ப வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேரா ரோடு பார்க்கணும். ரோட வந்து பக்கத்துல பார்க்க கூடாது, கொஞ்சம் லாங்கா பார்க்கணும். சரிங்களா? இந்த கை பொசிஷன் எப்படின்னா, ரொம்ப இப்படி பிடிச்சி ரொம்ப இருக்க கூடாது, ஃப்ரீயா விடணும். ஃப்ரீயா விட்டு லைட்டா கம்ஃபர்டபுளா உட்காரணும். வண்டியை வந்து சாய்க்க கூடாது. 2 காலையும் ஈவனா வைக்கணும். சரிங்களா? 2 காலும் ஈவனா தரையில இருக்க மாதிரி வைக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு இந்த சைடு கொடுத்தா என்ன ஆகும், கூடும். இந்த சைடு கொடுத்தா குறையும். அப்ப நம்ம எந்த சைடு, அதுவே எவ்வளவு கொடுக்கணும், இந்த பாயிண்ட்ல இருந்து 1 பிஞ்ச் தான் கொடுக்கணும். 1 பிஞ்சுன்றது எவ்வளோ, இந்த அதிர்ற பாயிண்ட பிடிங்க, அதிர்ற பாயிண்ட பிடிங்க, அதிர்ற கூட்டணும் குறைக்கணும், ரேசிங் க்ளோசிங் கொடுங்க, குறைங்க. அவ்வளவுதான். இதுதான் மூவ் பண்ற மெத்தட். ஓகேங்களா? அதாவது கொடுக்கணும், ரேஸ் ஆகி போனோன்னு லைட்டா குறைக்கணும். 1 பிஞ்சு தான் கூட்டணும், 1 பிஞ்சு தான் குறைக்கணும். ஆஃப் பண்ணுங்க. எந்த அளவு கூட்டுறீங்களோ அந்த லெவல் குறைச்சிடணும். 1 பிஞ்சு தான் அது. ஓகேங்களா? அந்த அதிர்ற பாயிண்ட்ல இருந்து 1 பிஞ்ச். அவ்வளவுதான். இதான் ஸ்டார்ட் பண்ற மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உஷாராணி அவங்களுக்கு 3rd டே ப்ராக்டிஸு. காலை ஏரில் விடுறது இண்டிவிஜுவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க, வரலாம், பொறுமையாக வாங்க. இல்லை பொறுமையாக ஆக்சிலேட்டர் கொடுத்து வாங்க. ஆக்சிலேட்டர் எப்படி கொடுக்க சொல்லிருக்கோம், பாயிண்ட்டை பிடிச்சி மூவிங், காலை நல்லா ஏரில் விடணும். பொறுமையாக 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 போங்க, போகலாம், போங்க போகலாம். இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக விட்டுறாங்க. போங்க போகலாம். அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க, சூப்பராக ஓட்டாங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உஷாராணி 5th டே கிளாஸ் அழகா பேலன்ஸ் பண்ணி சூப்பரா ஓட்டிட்டாங்க. இன்னைக்கு 5th டே அழகா வண்டியை வந்து காலை மேல தூக்கி வச்சு ஹேண்டில் பண்ணி சூப்பரா ஓட்டிட்டாங்க. அழகா ஓட்டுறாங்க. இங்கனே டர்ன் பண்ணுங்கப்பா, இங்கனே டர்ன் பண்ணுங்க. ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணியா திருப்புங்க. நான் அடுத்ததுல டர்னிங் சொல்லி தரேன் எப்படி திருப்பணும்னு. ஓகேவா? டர்னிங் வந்து அடுத்ததுல சொல்லி தரேன். நேரா ரோடு பாருங்க, உங்க போலாம். நல்லா ஏர்ல விட்டு காலத்துக்கு பேலன்ஸ் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். ரொம்ப அழகா சூப்பரா ஓட்டிட்டாங்க. அழகா ஓட்டுறாங்க. வெரி குட்பா. 5th டே தான் ஆகுது. சூப்பரா இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்ணி சூப்பரா ஓட்டிட்டாங்க. வெரி குட், வெரி குட். உன் பேர் என்னப்பா? என் பேரு உஷாராணிங்க மேடம். சம்பகுளத்துல இருந்து வர்றேன். இந்த மாதிரி நோட்டீஸ் பார்த்து தான் வந்தேன். மலர் டிரைவிங் ஸ்கூல் வந்தேன். சைக்கிள் பேலன்ஸ் கூட பண்ண தெரியாது. இப்போ நான் வந்து 5 நாளாவது நானா தனியாக வண்டியை கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணி நான் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டேன். நல்லா பழகிட்டேன், நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் அடுத்தடுத்து இந்த திருப்பூர் வைக்கிறது சொல்லி தருவாங்க. நல்லா பழகிட்டு நல்லா ஓட்டு. இல்ல இப்ப இன்னைக்கு உங்க வண்டியில ஓட்டிடுவீங்களா? நான் ஓட்டாலும் வண்டி கொடுத்தா ஓட்டிடுவீங்களா? ஓட்டிடுவேன். அந்த அளவுக்கு பழகிருக்கீங்களா? பழகிட்டேன் மேடம். உங்களுக்கு இப்ப ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு மேடம். சைடு மிரர் பார்த்து ஓட்டுறது இதெல்லாம் பழகிட்டீங்க? பழகிட்டேன், எல்லாம் பழகிட்டேங்க மேடம். தனியா வண்டியை கொடுத்தா ஓட்டுற அளவுக்கு வந்துட்டேன். இந்த அளவுக்கு ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லி கொடுத்தீங்க, நல்லா பழகிட்டேன். மலர் டிரைவிங் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.